த்ரிஷா அவங்களுக்கு அப்பானா ரொம்பவே பிடிக்குமாம். இப்ப சமூக வலைதளங்கள்ல த்ரிஷா அவங்களோட புகைப்படமும் அப்பாவோட புகைப்படமும் ரொம்ப வேகமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அவங்களோட அப்பா யாரு, அவரை பார்த்ததே இல்லைன்னு பல பேரும் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. த்ரிஷா அவங்க தென்னிந்திய சினிமாவில முன்னணி ஹீரோயினா இருக்காங்க. 43 வயதானாலுமே இன்னுமே அவங்களோட அழகும் இளமையும் குறையவே இல்லை. அடுத்தடுத்து படங்கள்ல அதுவும் ஹீரோக்களுக்கு முன்னணி நடிகையா இவங்க நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. த்ரிஷா அவங்க இப்ப ரசிகர்கள் கிட்ட நிறைய நல்ல வரவேற்பு பெற்றிருக்காங்க. கதைகளை நல்லா தேர்வு செஞ்சு நடிக்கிறாங்க. கடைசியா இவங்க நடிச்ச கருப்பு படம் கூட பயங்கர ஹிட், நல்ல வரவேற்பை கொடுத்திருந்துச்சுன்னு சொல்லலாம். த்ரிஷா அவங்களுடைய அம்மா உமா அவங்கள எல்லாருக்குமே தெரியும். அவங்க தான் த்ரிஷா அவங்களோட தொடர்ந்து படப்பிடிப்பு தலங்கள் விழாக்கள்னு எல்லா இடத்துக்குமே வருவாங்க. த்ரிஷா அவங்களுடைய பெற்றோர் 2002 விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க த்ரிஷா அவங்க அம்மாவோட தான் இருந்திருக்காங்க. அப்பா தனியாவே தான் இருந்திருக்காரு. அந்த தனிமையில இருக்கும் போதே அவருக்கு நிறையவே பிரச்சனைகள் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அவர் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜரா இருந்திருக்காரு. அவங்க அப்பாவை பலரும் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஹைதராபாத்ல தான் அவர் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா தனிமையிலே இருந்ததுனாலயும் என்னமோ அவருக்கு 2012 இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை யோசிச்சு ரொம்பவே முடியாம ஆயிட்டாரு. அதனால மாரடைப்பு ஏற்பட்டு அவரு உயிரிழந்துட்டாரு. சின்ன வயசுல த்ரிஷா அவங்க அப்பா கூட இருக்கிற அழகான புகைப்படங்கள் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. த்ரிஷா அவங்களுக்கு அவங்களுடைய அப்பாவை ரொம்பவே பிடிக்குமாம். அவங்க ஒரு முறை திருமணம் பத்தி சொல்லும் போது கூட, திருமணம் பண்ணா ஒரு நபரை லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கணும், ஆனா அந்த திருமணத்துல இருந்து நாம பின்வாங்கவே கூடாது, விவாகரத்து இந்த மாதிரி வாங்கி பிரியறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம், உண்மையா திருமணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்காக தான் அவங்க அப்படி சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இப்ப கேள்விகள் கேட்க தோணுது. சமீபத்துல சம்பந்தமில்லாத சில சர்ச்சைகள்ல த்ரிஷா அவங்கள எல்லாருமே தேவையில்லாம சிக்க வச்சாலுமே அவங்க இப்ப எதையும் கண்டுக்காம, எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள் கருத்துக்களையும் கண்டுக்காம அவங்களோட வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட நிறைய போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பிரபல ஆடை நிறுவனத்துக்கு கூட அவங்களோட ஆடை குறித்த ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஒரு சில படங்களும் இவங்களோடது ரிலீஸ் ஆக இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.